ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கிளாஸஸ் அப்டேட் தான் கொடுக்க போகிறேன். நம்ம பேசிக் ஆரி கிளாஸஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். கூடவே வந்து பிரேஸ்லெட் கிளாஸும் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம யூடியூப்பில் ஃப்ரீ கிளாஸஸை தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி கம்மிங் டேஸ்லேயும் வந்து உங்களுக்கு ஃப்ரீ கிளாஸஸாக யூடியூப்பில் வந்து வந்துடும். ஃபஸ்ட்டு நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது யூடியூப்பில் ஃப்ரீ வீடியோஸ் வந்து கொடுத்துட்ருந்தோம். நெக்ஸ்ட் வந்து ஃப்ரீ கிளாஸஸும் அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். அதுக்காக ஃப்ரீ குரூப்பும் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஸோ நிறைய சிஸ்டர்ஸ் வந்து வில்லிங்கோட வந்து ஜாயின் பண்ணியிருந்தீங்க. பட் ஃப்ரீ கிளாஸஸ்னால யாருமே அந்த அளவுக்கு விருப்பப்பட்டு ஒர்க் பண்ணல. ஸோ கொஞ்சம் சிஸ்டர்ஸ் தான் ஒர்க் பண்ணாங்க. யாருமே ஒர்க் பண்ணலன்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் சிஸ்டர்ஸ் ஒர்க் பண்ணாங்க. ரெகுலராக ஒர்க் பண்ணுறது வந்து கொஞ்சம் ஒரு ஒரு பக்கம் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் நிறைய வேலைகள் வீட்டில் இருக்கும். ஸோ ஃப்ரீ கிளாஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாங்க. அப்படி தானே நம்ம ஸ்டார்டிங்கில் வந்து சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது ஃப்ரீ கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணோம். பட் இனி வந்து ஃப்ரீ கிளாஸ் இருக்காது. ஏன்னா வந்து ஃப்ரீயாக எது கிடைச்சாலுமே நமக்கு வந்து அந்த அளவுக்கு வேல்யூ இருக்காது. ஸோ நம்ம வந்து நிறைய பெண்கள் வந்து ஃபீஸ் கொடுத்து ஜாயின் பண்ண முடியாத சுச்சுவேஷனில் இருப்பாங்க. அவங்களுக்காக தான் மெயினாக வந்து நம்ம ஃப்ரீ கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். இருந்தாலுமே நம்ம இனி ஃப்யூச்சரில் வரக்கூடிய கிளாஸஸும் வந்து நம்ம யூடியூப்பில் ஃப்ரீயாக தான் வரும். சப்போஸ் பர்சனலாக ஒரு கைடன்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. அங்கே வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அங்கே ஜாயின் பண்ணும்போது நீங்கள் பே பண்ணி ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் கிளாஸஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணும்போது சர்டிஃபிகேட்டும் நம்ம ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஸோ சர்டிஃபிகேட்க்கு வந்து உங்களுக்கு வீட்டுக்கு நீங்கள் சர்டிஃபிகேட் சென்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஷிப்பிங் சார்ஜ் பே பண்ணி நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் வாங்கிக்கலாம். ஆன்லைனில் நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்கணும்னா நீங்கள் பே பண்ண வேண்டிய தேவையில்லை. ஸோ நம்ம கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணும்போது நம்ம வந்து சர்டிஃபிகேட் வந்து ப்ரொவைட் வந்து கம்மிங் டேஸில் என்னென்ன கிளாஸஸ் அப்டேட்லாம் கொண்டு வரலான்னு இருக்கிறேன்னா, இப்போ நம்ம நான் ஆக்சுவலாக இன்னைக்கு வீடியோ எடுத்தது எதுக்காகனா கிளாஸஸ் அப்டேட் கொடுக்கறதுக்காக தான். மெயினாக வந்து நம்ம நெக்ஸ்ட் அட்வான்ஸ் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நம்ம பேசிக் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போதே நிறைய சிஸ்டர்ஸ் எனக்கு பேசிக்காக ஸ்டிச்சிங் தெரியும் சிஸ்டர், ஆரி ஸ்டிச்சிங் வந்து டிசைன் பண்ண தெரியும், பட் வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக தெரியணும், அதனால அட்வான்ஸ் கிளாஸ் வரும்போது நாங்கள் ஜாயின் பண்ணிக்கிறோம் நிறைய பேர் சொன்னீங்க. ஸோ இன்னும் நம்ம சேனலை வாட்ச் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம் விருப்பம் இருக்கிறவங்க. ஸோ அதுக்கான ஃபீஸ் வந்து 299க்கு நம்ம வந்து கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இன்னும் ஒரு 3 மந்த்ஸ் அல்லது 4 மந்த்ஸ் என் கூட நீங்கள் ட்ராவல் பண்ண போகிறீங்க. ஸோ ப்ராப்பராக எல்லாமே வந்து கிளியராக நான் சொல்லி கொடுத்துருவேன். ட்ரேசிங்கில் இருந்து, ஸோ நம்ம இப்போ ட்ரேசிங்கில் இருந்து நெக்ஸ்ட் வந்து அவங்க எப்படி கேன்வாவில் எடிட் பண்ணி நம்ம வந்து போஸ்ட் பண்ணுறது, ஸோ எல்லாமே பேசிக்காக என்னென்ன உங்களுக்கு தேவைப்படுமோ எல்லாமே நான் வந்து சொல்லி கொடுத்துருவேன். ஸோ அட்வான்ஸ் கிளாஸ் கம்ப்ளீட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு ப்ளவுஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் கிராண்டான ஒர்க்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிசைனில் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து சர்டிஃபிகேட்டும் நீங்கள் வாங்கிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அட்வான்ஸ் கிளாஸ்க்கு மட்டும் ஆல்ரெடி நீங்கள் வந்து பேசிக் வந்து தெரிஞ்சவங்க, சப்போஸ் பேசிக் எதுவும் தெரியல ஃபஸ்ட்டே ஸ்டார்டிங்லேருந்து நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம நியூவாக புது பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக வந்து வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. ஸோ அவங்களுக்காக ஃபுல்லாக ஒரு 6 மந்த்ஸ் வந்து ரன் ஆகிற மாதிரி இருக்கும் அந்த குரூப்பு. 999க்கு நம்ம வந்து கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அந்த கிளாஸ்லேயும் வந்து நமக்கு பேசிக் ஸ்டிச்சிலேருந்து எப்படி ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணுறதுலேருந்து எல்லாமே கிளியரான வீடியோஸ் வந்து கொடுத்துருவோம். யூடியூப்லேயும் இருக்குது, நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இல்லை உங்களுக்கு பர்சனலாக வந்து ஒரு கைடன்ஸ் வேணும்னா நம்ம குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அவங்களுக்கும் வந்து பேசிக் கிளாஸ், அட்வான்ஸ் கிளாஸ், ட்ரேசிங் கிளாஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆயிரும். கூடவே வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எப்படி நம்ம வந்து இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், யூடியூப்ல இருக்கட்டும், எப்படி வந்து நம்ம போஸ்ட் வந்து கிரியேட் பண்ணுறது, எப்படி வந்து நம்ம வீடியோ எடிட் பண்ணி மேக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வீடியோ எடிட்டிங் முதற்கொண்டு வந்துடும். ஸோ யூடியூப்ல எப்படி சேனல் கிரியேட் பண்ணுறதுன்னு ஜஸ்ட் நான் சொல்லி கொடுத்துருவேன். பட் அதுக்கான ப்ரொசீஜர் தனியாக இருக்குது. பட் அதை நம்ம கிளாஸில் வந்து கவர் பண்ண முடியாது. அது நீங்கள் யூடியூப்ல பார்த்தே தெரிஞ்சுக்கலாம். ஸோ அது ஒரு பேசிக்கான டீட்டெயில்ஸ் தான் நான் ஷேர் பண்ணிடுவேன். அதை பார்த்து நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்டில் ஒர்க் பண்ண வேண்டியதுதான். எப்படி நம்ம ஹேஷ்டேக் போடணும், எப்படி நம்ம டிஸ்கிரிப்ஷன் எழுதணும், எப்படி வந்து நம்ம யூடியூப்ல வந்து வீடியோஸ் நம்ம எப்படி போட்டு நம்மளுடைய பிஸ்னஸை எப்படி வந்து ரன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபேஸ் தான் காமிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஃபேஸ் காமிக்காமலே வந்து நம்ம வந்து உங்களுக்கு தெரிஞ்ச நாலேஜ் யூடியூப் மூலமாக நம்ம வெளி உலகத்துக்கு எடுத்துகிட்டு வரும்போது கண்டிப்பாக நம்ம வீட்டோட நம்ம பிஸ்னஸ் வந்து ஸ்டாப் ஆகாது. நம்ம பிஸ்னஸ் வந்து க்ரோ ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. நானும் வந்து ஹோம் மேக்கர் தான். 2 கிட்ஸ் இருக்காங்க எனக்கு. ப்ரீவியஸாக மேரேஜுக்கு முன்னாடியும் சரி, குழந்தை பிறக்கும் போதும் வரும் நான் டிசிஎஸ்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ பாப்பாங்கெல்லாம் பிறந்ததுக்கப்புறம், ஒரு பையன் ஒரு பொண்ணு பிறந்ததுக்கப்புறம் என்னால் ஜாப் வந்து கண்டினியூ பண்ண முடியல. ஸோ குழந்தைங்க வளர்ற வரைக்கும் ஆரி வந்து டைம் இருக்கும்போது கற்றுட்டு ஓரளவுக்கு வந்து நான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். அப்போ ஆன்லைனில் தான் நான் கற்றுட்டு இருந்தேன். கேஎம் ஆர்ட்ஸ் வேர்ல்ட் அங்கே தான் நான் கற்றுட்டு இருந்தேன். ஸோ அந்த மேம் கிட்ட தான் நான் நிறைய கிளாஸஸ் வந்து கற்றுக்கிட்டேன். சில்க் த்ரெட் பேங்கிள்ஸாக இருக்கட்டும், நெக்ஸ்ட் வந்து ப்ரூச்சஸ் கிளாஸாக இருக்கட்டும், எல்லாமே மேம் கிட்ட தான் நான் கற்றுக்கிட்டேன். ஸோ அது மூலமாக கொஞ்சம் நாலேஜ் கிடச்சி எனக்கு வந்து நான் பிரேஸ்லெட் கிளாஸ்க்கு ஓனாக வந்து கிளாஸஸ் வந்து கிரியேட் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட் வந்து இன்விசிபிள் செயினும் வந்து அதில் இருக்கிற நாலேஜ் மூலமாக நம்ம வந்து ஈஸியாகவே வந்து பிக்கப் பண்ணிக்கலாம். ஸோ அந்த கிளாஸஸும் வந்து நம்ம வந்து எடுத்துகிட்டு இருந்தோம். நமக்கு தெரிஞ்ச வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருப்போம். இன்னும் வந்து ஃபியூச்சரில் நம்ம
சாரி ப்ரீ ப்ளீட்டிங், டசல்ஸ் மேக்கிங், குஞ்சு மேக்கிங் கிளாஸஸ் வரும். நெக்ஸ்ட் வந்து சில்க் த்ரெட் பேங்கிள்ஸ் மேக்கிங் கிளாஸஸ் வரும். ப்ரூச்சஸ் கிளாஸஸ் வரும். கரெக்டாக அட்வான்ஸ் கிளாஸ் நம்ம ஆரி முடிக்கும் போது ப்ரூச்சஸ் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவேன். அது மோர் தென் 30 கிளாஸஸ் வரும். ஸோ அந்த கிளாஸஸ் எல்லாம் முடிக்கும் போது நம்ம வந்து சில்க் த்ரெட் பேங்கிள்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது அந்த கிளாஸஸ் வரும். நெக்ஸ்ட் வந்து சாரி ப்ரீ ப்ளீட் எப்படி பண்ணுறது, நம்ம வீட்டிலேருந்து பிஸ்னஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது கிளியராக உங்களுக்கு நான் கொடுத்துருவேன். எனக்கு தெரிஞ்ச நாலேஜ் நான் ஷேர் பண்ணுவேன். வீட்டிலேருந்து எப்படி குட்டி குட்டி பிஸ்னஸ் சில்க் இப்போ நம்ம ஜுவல்லரி இருக்குது, சின்னதாக ஜுவல்லரி இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஸ்டட் மேக் பண்ணலாம். பேங்கிள்ஸ் நீங்க பண்ணும்போதே வந்து அது எல்லாமே கவர் ஆயிரும். கிளிப்ஸ் மேக்கிங்ல இருந்து எல்லாமே கவர் ஆயிரும். ஸோ எல்லா வீடியோஸும் யூடியூப்ல கண்டிப்பா வந்துருங்க. உங்களுக்கு ஒரு பர்சனலாக ஒரு கைடன்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா மட்டும் நம்மளுடைய குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஒவ்வொரு கிளாஸும் ஸ்டார்ட் பண்ணும்போது ஜஸ்ட் 999 தான் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ அது 1 மந்த்துக்கு அப்புறம் முடியும் போது வந்து கொஞ்சம் ஃபீஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவேன். ஏன்னா ஜஸ்ட் 999 நம்ம கிளாஸ் வந்து எடுத்துகிட்டு போக முடியாது. ஃபர்ஸ்ட் டைம் ஆஃபராக வந்து நம்ம வந்து 999 வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். பட் ஆரி நம்ம ஏற்கனவே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதனால இப்போ நீங்க அட்வான்ஸ் கிளாஸ்ல ஜாயின் பண்ணணும்னா 299 நீங்க அட்வான்ஸ் கிளாஸ் நீங்க ஜாயின் பண்ணணும், ஃபுல்லா வந்து நீங்க கத்துக்கணும் ஸ்டார்டிங்ல இருந்து அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஆரிக்கு பேசிக் டு அட்வான்ஸ் வந்து ஃபுல்லாகவே நெட் கிளாத்லேருந்து எல்லாமே முதற்கொண்டு நான் வந்து உங்களுக்கு கிளியராக சொல்லிடுவேன். அதுக்கு 999 6 மந்த்ஸ் கோர்ஸ்ங்க. குரூப் வந்து கிரியேட் பண்ணிடுவோம். ஹோம் ஒர்க் இருக்குங்க கண்டிப்பாக. ஒவ்வொரு ஸ்டிச் கம்ப்ளீட் பண்ணுமே ஷேப்ஸ் அண்ட் டிசைன்ஸ் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ தான் நீங்கள் கிளாஸஸ் கம்ப்ளீட் பண்ணும்போது ப்ராப்பரான உங்களுக்கு ஸ்டிச் வந்து வரும். ஜஸ்ட் சும்மா நம்ம கற்றுக்கிட்டோம் அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் வந்து ப்ராப்பராக ஒர்க் பண்ணணும். நான் கேஎம் ஆர்ட்ஸில் கற்றுக்கிட்ட போதுமே நான் வந்து எல்லா ஷேப்ஸும் பண்ணுவேன். பட் அந்தளவுக்கு எனக்கு பர்ஃபெக்டாக அப்போ ஸ்டிச் இல்லை. ஸோ நான் கிளாஸ் முடிச்சு ப்ளவுஸும் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அந்த ப்ளவுஸ்லாம் இப்போ பார்க்கும்போது எனக்கு சிரிப்பாக வரும். ஏன்னா அந்தளவுக்கு ஸ்டிச் வந்து ரொம்ப பேசிக்காக தான் இருக்கும். அப்புறம் வந்து நம்ம டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுறதுல தான் நம்மளுடைய ஸ்டிச் வந்து பர்ஃபெக்டாக ஆகுறதுல இருக்குங்க. ஸோ குழந்தைங்க கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் அவங்க ஸ்கூல் போக ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி வரை நான் டெய்லியுமே ப்ராக்டிஸ் பண்ணுவேன். டெய்லியும் இல்லைனாலும் அப்பப்போ எனக்கு டைம் இருக்கும்போது ப்ராக்டிஸ் பண்ணுவேன். பிளவுஸ் வந்து நான் பண்ணது கிடையாது. ஸோ குழந்தைய ஸ்கூல் போனதுக்கு அப்புறம் தான் நான் சரி ஆன்லைன்ல தானே கற்றுக்கிட்டோம், நம்ம ஸ்ட்ரைட்டாக போய் கற்றுக்கலாம்னு சொல்லிட்டு ஐஸ்டைல் ஃபேஷன் அகாடமியில் போன வருஷம் வந்து ஜாயின் பண்ணேன். நான் ஏற்கனவே ப்ராக்டிஸ் பண்ணனால என்னால் 1 மந்த்லேயே வந்து கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சிச்சு. ஸ்டிச்சஸும் ப்ராப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு மேமும் இருக்கட்டும், நமக்கு சொல்லிக் கொடுத்தா சிஸ்டர்ஸும் இருக்கட்டும், அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ 1 மந்த்லேயே ப்ராப்பராக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நம்ம ப்ளவுஸும் வந்து போட்டு காமிச்சிட்டோம். நெக்ஸ்ட் ஃப்ரேம் ஒர்க்குக்கும் முடிச்சிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்தது. நான் பக்கத்தில் இருக்கிற டெய்லர் சிஸ்டர்ஸ்கிட்ட வந்து சொல்லியிருந்தேன், நான் கிளாஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன்ட்டு என்னுடைய ஒர்க்கை காமிச்சேன். அவங்க தான் ஃபர்ஸ்ட் நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்பாக இருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டே வந்து நான் பண்ணது வந்து கஸ்டமருக்கு தான் ப்ளவுஸ். என்னோட ப்ளவுஸ் நான் பண்ணேன். அப்புறம் நான் கசின்ஸ்க்குலாம் யாருக்கும் பண்ணி கொடுக்கல. ஸோ ஃபஸ்ட்டே வந்து நான் வந்து டெய்லர் சிஸ்டர் வந்து எனக்கு கொடுத்தாங்க, ப்ளவுஸ் வந்து கொடுத்தாங்க. நான் அது வந்து 800க்கு நான் போட்டு கொடுத்துருப்பேன். ஸோ நம்ம ஹச்கே டிசைனாக போடும்போது நம்மளுடைய ப்ரொஃபைலே அந்த பிக் தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து எனக்கு கொஞ்சம் கான்ஃபிடென்ட் வந்துச்சு. என்னோட கசின்ஸ் கிட்ட சொன்னேன் நான், அவங்களுக்கே நான் ஃப்ரீயாகவே போட்டு கொடுத்தேன். நெக்ஸ்ட் அதை பார்த்து கனிஷ்காவோட மேம், என்னோட பொண்ணோட மேம் வந்து ப்ளவுஸ் ஆர்டர்ஸ் கொடுத்தாங்க. நெக்ஸ்ட் வந்து அப்பப்போ அங்கே இங்கே பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும், யாராவது வந்து ப்ளவுஸ் ஆர்டர் கொடுப்பாங்க. ஃப்ரீயான டைமில் நான் என்னோட ஒர்க் வந்து பண்ணிகிட்டே இருப்பேன். எனக்கு ப்ளவுஸ் வந்து பண்ணிகிட்டே இருப்பேன். பட் எனக்கு ப்ளவுஸ் வந்து நான் டக்குன்னு முடிச்சிட மாட்டேன். டைம் இருக்கும்போது பண்ணி இழுத்தடிச்சிட்டே இருப்பேன். அப்போ தான் எனக்கு தோணுச்சு, நம்ம கம்மியான ஃபீஸில் வந்து கம்மியான ப்ரைஸில் நம்ம கொடுத்தா தான் நமக்கு ஆர்டர்ஸ் வரும்னு சொல்லிட்டு சிஸ்டர் கிட்டே நான் 500, 800, 1000 அந்த ரேஞ்சுக்குள்ள தான் நான் வந்து டெய்லர் சிஸ்டர் கிட்ட நான் போட்டு கொடுத்துட்டு இருந்தேன். அவங்க அப்பப்போ ஆர்டர் வரும்போது எனக்கு கொடுப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இன்னொரு ஆரி டிசைனர் இருக்காங்க. ஸோ அவங்ககிட்ட ஃபஸ்ட்டு கொடுப்பாங்க. அவங்க பிஸியாக இருந்தாங்கன்னா என்கிட்ட கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு நான் ஒரு பிளான் பண்ணேன், சரி நம்ம ஆர்டர் வரும்போது மட்டும் ஒர்க் பண்ணக்கூடாது, இனி ப்ராக்டிஸ்க்காக வாரம் பண்ணணும்னு சொல்லிட்டு. பட் வாரம் என்னால் கண்டினியூவாக பண்ண முடியல. பட் டைம் இருக்கும்போது நான் கண்டினியூஸாக வந்து ஆரி பண்ணிட்டு இருக்கேன். அதே மாதிரி தான் நீங்களும் கிளாஸஸ் கம்ப்ளீட் பண்ணும்போது ப்ராப்பராக ஸ்டிச்சஸ் வரலனாலும் கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக வந்துடும். இப்போ சப்போஸ் பண்ண முடியல, அவங்கங்கே நம்ம விட்டுட்டோம் அப்படின்னாலும் நீங்கள் கண்டினியூஸாக வந்து ஒர்க் பண்ணிட்டே இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுடைய ஸ்டிச்சஸ் வந்து ப்ராப்பராக வந்து வந்துடும். ஸோ என்னுடைய ஃபஸ்ட்டு நான் செக் பண்ணதுலேருந்து இப்போ பண்ணதுக்கும் நான் எவ்வளோ இம்ப்ரூவ் ஆயிருக்கேன். ஸோ கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச நாலேஜ் நான் ஷேர் பண்ணுவேன். அதே மாதிரி நான் என்னென்ன மிஸ்டேக் பண்ணுறேனோ நம்மளுடைய வீடியோவில் நான் கிளியராகவே சொல்லியிருப்பேன். ஏன்னா பிகினராக இருக்கும்போது அந்த மிஸ்டேக் பண்ணுவோம். ஏன்னா நானும் வந்து 1 இயர் முன்னாடி தான் கஸ்டமருக்கு வந்து போட்டு கொடுக்குறேன். அதனால நானும் இன்னும் நிறைய கற்றுட்டு தான் இருக்கேன். நான் கற்றுக்கிட்ட விஷயம்லாம் உங்ககிட்ட வந்து நான் ஷேர் பண்ணிகிட்டே இருக்கேன். இன்னொரு ஹாப்பியான விஷயம் என்னென்னா, நம்ம சேனல் வந்து ஹாஃப் மானிட்டைஸ் ஆயிடுச்சு. எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ரீசெண்டாக நம்ம ChatGPT யூஸ் பண்ணி எப்படி ட்ரேசிங் மேக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு போட்ட வீடியோ 19K மேலே போயிடுச்சு. ஸோ அதுலேயே நமக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் வந்திருந்தீங்க. ஸோ ரொம்ப ஹாப்பி. நம்ம வீடியோஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கும் வந்து கொஞ்சம் தெரியுது. அது மாதிரி உங்களுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி நிறைய சிஸ்டர்ஸ் வந்து ட்ரேசிங் வீடியோஸ் பார்த்து இன்ஸ்டாகிராம் ஆகட்டும், யூடியூப் ஆகட்டும், பர்சனலாக வந்து ட்ரேசிங் கிளாஸ் எடுக்க முடியுமான்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலாக நம்ம யூடியூப்ல தான் போட்டுட்டு இருந்தோம். பேசிக்கான டீட்டெயில் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன்.
ட்ரேசிங் மெத்தட் நம்ம பிளேலிஸ்ட் இருக்கும். அங்கேயே செக் பண்ணி பார்க்கலாம். சப்போஸ் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ப்ராப்பரா வேணும் அப்படின்னாலும், நான் ப்ராப்பரா பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரை எப்படி நம்ம ட்ரேசிங் மேக் பண்ணலாம், எப்படி வந்து நம்மளா ஓனா டிசைன் மேக் பண்ணலாம்னு சொல்லிட்டு கிளியரா நான் வீடியோ வந்து குடுத்துருவேன். பட் இன்னும் நான் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணல. டோட்டலா ஒரு 5, 6 சிஸ்டர்ஸ் வந்து பர்சனலா கேட்டிருக்கீங்க. நான் வெயிட் பண்ண சொல்லியிருக்கேன். வெயிட் பண்ணுங்க. இந்த மந்த் 15க்கு மேல வந்து நான் அப்டேட் குடுக்குறேன். கண்டிப்பா வந்து கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்றதா இருந்தா சொல்லுவேன். அப்படி இல்லாட்டி நம்ம வந்து ஆரி கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணும்போது அதுக்குன்னு தனியா எல்லாருக்கும் யூஸ் ஆகுற மாதிரி ட்ரேசிங் கிளாஸ்ன்னு சொல்லிட்டு கொஞ்சம் வீடியோஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ நான் 15க்கு மேல அப்டேட் குடுக்குறேன். வெயிட் பண்ணுங்க. ஸோ ஆரி கிளாஸஸ் முடிக்கும்போது ப்ரூச்சஸ் கிளாஸ் வந்துரும். ப்ரூச்சஸ் கிளாஸ் முடிக்கும்போது சில்க் த்ரெட் பேங்கிள்ஸ், நெக்ஸ்ட் சாரி ப்ரீ ப்ளீட்டிங், டசல்ஸ் மேக்கிங், குஞ்சு மேக்கிங் எல்லாம் வந்துரும். நெக்ஸ்ட் வந்து நம்ம எப்படி வந்து வீட்லயே இந்த மாதிரி இயரிங்ஸ் மேக் பண்றது, இன்விசிபிள் செயின் மேக் பண்றது, பிரேஸ்லெட்ஸ் எல்லாமே நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கிறேன். இருந்தாலும் உங்களுக்கு கிளாஸஸ் வேணும்னாலும் நான் அப்பப்போ ஷார்ட்ஸ்லயும் வந்து குடுத்துருவேன், அப்டேட்லாம் குடுத்துருவேன். ஸோ நமக்கு இதுவரை நம்ம வீடியோஸ்க்கு சப்போர்ட் பண்ண எல்லா சிஸ்டர்ஸ்க்கும் வந்து ரொம்ப தேங்க்ஸ். ஸோ நான் நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போதே வந்து நான் என்னுடைய ஃபேஸ் காமிச்சு தான் நான் வந்து கிளாஸஸ்க்கான அப்டேட் நான் பண்ண ஒர்க் எல்லாம் காமிச்சு வீடியோ போட்டிருப்பேன். அந்த சிஸ்டர்ஸ் நிறைய பேர் ஜாயின் பண்ணி தான் நம்ம ஃபர்ஸ்ட் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணியிருந்தீங்க. ஸோ இப்போ வந்து அட்வான்ஸ் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்காக நான் வந்து இந்த மாதிரி கிளாஸஸ் வந்து அப்டேட் வந்து கொடுக்குறேன். ஸோ எப்பவுமே நம்ம வந்து ஃபேஸ் காமிச்சு நம்ம வந்து அப்டேட் கொடுக்க முடியாது. ஏன்னா வந்து நம்மளும் ஹோம் மேக்கராக இருக்கும்போது நார்மலாக சும்மா ஒரு நைட் எதுவும் போட்டுட்டு தான் நம்ம வேலை பார்த்துட்டு இருப்போம். ஸோ நம்ம வீடியோவில் காமிக்கும் போது தான் கொஞ்சம் வந்து லைட்டாக மேக்கப்போட வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அதனால வந்து ஃபேஸ் டெய்லி காமிச்சு என்னால் வந்து வீடியோஸ் வந்து போட முடியல. ஸோ நம்மளுடைய ஒர்க் மட்டுமே நமக்கு வந்து போதும். அடுத்தவங்களுக்கு வந்து நம்ம சொல்லிக் கொடுக்கறதுக்கு நம்மளுடைய ஒர்க் மட்டுமே போதும் இல்லையா? அதனால தான் நான் அந்தளவுக்கு ஃபேஸ் வந்து காமிக்க மாட்டேன். ஸோ இப்போ வந்து பேக்ரவுண்ட் வந்து இளநீ வாய்ஸ் கேட்குது. சாரி, இந்த மாதிரி கொஞ்சம் நாய்ஸஸ் இருந்தா கொஞ்சம் அப்படியே வந்து இக்னோர் பண்ணிக்கோங்க. ஏன்னா அவாய்ட் பண்ண முடியாது. ஏன்னா வந்து ரோட்டில் தான் வீடு இருக்குது. அதனால வந்து சவுண்ட் வந்து அதிகமாக கேட்கும். ஓகே, இப்போ வந்து நம்மளுடைய கிளாஸஸ்க்கான அப்டேட் வந்து நான் கொடுத்துட்டேன். ஸோ இன்னும் ஃபியூச்சருக்காக நிறைய வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக வரும். ஹோம் மேக்கர்ஸாக இருந்து எப்படி நம்ம பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வரும். ஸோ நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து நீங்கள் இன்னும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக அதுலேயும் வந்து நம்ம ரீல்ஸாக வந்து நம்ம அப்டேட் கொடுத்துட்டே இருப்போம். ஸோ நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜும் வந்து ஜஸ்ட் ஒரு 60 போஸ்ட்டில் வந்து நம்ம 500 ஃபாலோவர்ஸ் வந்து ரீச் ஆகிட்டோம். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக வீடியோஸ் எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ நம்ம ஹோம் மேக்கராக இருந்து வீட்டில் இருக்கிற டைமை யூஸ்ஃபுல்லாக கண்டிப்பாக ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ அது மாதிரி உங்களுக்கு வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஃப்ரீயான டைமில் நிறைய கற்றுக்கோங்க. உங்களுக்கு என்ன ரிலேட்டடாக இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி கற்றுக்கோங்க. இப்போ வந்து நம்ம இப்போ ஆரி பண்ணிட்டு இருக்கோம், நம்ம பேக்கிங் கற்றுக்கிட்டா நமக்கு வேஸ்ட்டு. நம்ம ஆரி கற்றுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய இன்விசிபிள் செயின்ஸ் மேக் பண்ணோம்னா நம்ம வந்து இப்போ ஸ்டிச் பண்ணி கொடுக்கும்போது அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பேங்கிள்ஸ் ரெடி பண்ணி கொடுக்கலாம் சாரிக்கு மாதிரி. நெக்ஸ்ட் இன்விசிபிள் செயின் மேக் பண்ணி கொடுக்கலாம். பிரேஸ்லெட்ஸ் குழந்தைங்களுக்காக மேக் பண்ணிக்கலாம். இது எல்லாமே அது ரிலேட்டடாக வரக்கூடியது. ஸோ அதுக்காக தான் நான் கற்றுக்கிட்டேன். இப்போ எக்ஸ்ட்ராவும் நான் கற்றுக்கிட்டேன். நான் மெஹந்திலாம் கற்றுக்கிட்டேன். பட் அது என்னோட ஒரு இன்ட்ரெஸ்ட்டுக்காக நான் வந்து கற்றுக்கிட்டேன். எனக்கு நான் நல்லா பிடிக்கும், அதனால கற்றுக்கிட்டேன் நான். ஸோ நீங்கள் என்னென்ன கற்றுக்கணும்னு நினைக்கிறோம் அது ரிலேட்டடாக நிறைய கற்றுக்கோங்க. டைம் இருக்கும்போது ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது கண்டிப்பாக நமக்கு அந்தளவுக்கு டைம் இல்லாமல் போயிடும். ஸோ அதனால் வந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கோங்க ஃப்ரீ டைமில். ஸோ நம்ம வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம வந்து வெனஸ்டேல இருந்து நம்ம வந்து கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்னும் வந்து வாரத்துக்கு வந்து நம்மளுடைய அட்வான்ஸ் கிளாஸ் 3 கிளாஸ் வரும். மண்டே, டியூஸ்டே, 3 கிளாஸ் வரும். மண்டே, வெனஸ்டே அண்ட் ஃப்ரைடே நம்ம கிளாஸ் வந்து வந்துடும். 10:30க்குள்ள 12 o'clock 10:30லேருந்து 12 o'clock நான் வீடியோ வந்து அப்லோட் பண்ணிடுவேன்ப்பா. ஏன்னா சம்டைம் வந்து முன்னாடியே வந்து வீடியோ எடுத்து வச்சிருப்பேன். சம்டைம் வந்து மார்னிங் தான் வந்து குழந்தைங்களை ஸ்கூலுக்கு விட்டுட்டு மார்னிங் தான் வந்து வீடியோ எடுப்பேன். அப்போ வந்து எனக்கு வீடியோ எடுத்து எனக்கு எடிட் பண்ணி அப்லோட் பண்ண டைம் ஆகிடும். சம்டைம் அந்த 11:30 அந்த மாதிரி டைம் ஆகிடும். சப்போஸ் நான் ஏற்கனவே வீடியோ எடுத்துட்டேன் அப்படின்னா நான் வந்து கரெக்டாக 10:30க்கு வந்து அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ அந்த 10:30 to 12 o'clock நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணிடுவேன். நம்மளுடைய ஐக்கான் வந்து நீங்கள் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்மளுடைய பெல் ஐக்கானை நீங்கள் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஸோ அதனால வந்து வீடியோ மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்க்கலாம். எப்பவுமே ஒருத்தங்களை மட்டும் ஃபாலோ பண்ண வேண்டாம். நிறைய பேரை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. பட் ஒருத்தங்களை வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு, அவங்க வீடியோஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக அவங்களுடைய எல்லா வீடியோஸையும் பாருங்கள். அப்போ தான் வந்து ஒரு சின்ன அப்டேட் கூட மிஸ் பண்ணாமல் கற்றுக்கலாம். அதுவும் என்னோட வீடியோ மட்டும் பார்க்க வேணாம். நீங்கள் நிறைய வீடியோஸ் பாருங்கள். பட் என்னோட வீடியோஸ் மிஸ் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன வீடியோவில் கூட நான் வந்து கண்டிப்பாக வந்து டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணுவேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நான் ஒரு வீடியோ மட்டும் பார்க்க மாட்டேன். நான் நிறைய பேர்த்தோட வீடியோ பார்த்து நாலேஜ் வந்து கேதர் பண்ணிப்பேன். ஸோ நீங்கள் நிறைய வீடியோஸ் பாருங்கள். நம்ம வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அது 3 நாள் வந்து அட்வான்ஸில் இப்போ நம்ம திடீர்னு ஏதாவது இன்விசிபிள் செயின் மேக் பண்ணிப்போம். அந்த டிசைனை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணலாம்னு நினைக்கும் போது அந்த வீடியோஸ்லாம் வந்து நான் சண்டே கொடுத்துட்றேன். சண்டே வந்து மார்னிங் 10:30க்கு நம்ம வீடியோஸ் வந்துடும். ஸோ சண்டே எல்லாருமே பிஸியாக இருப்போம். நான் ரொம்ப பிஸியாக இருப்பேன். சண்டே சமையல் கட்டிலேயே கிச்சன்லேயே என்னோட வேலைகள் எல்லாமே டைம் எல்லாமே போயிடும். அதனால நான் முன்னாடியே எடிட் பண்ணி நான் வந்து கரெக்டாக சண்டே வந்து கொடுத்துருவேன். இப்போ நம்ம ஏதாவது கிளிப்ஸ் மேக் பண்ணுறோம் அப்படின்னா அதோட டிசைன்ஸ் கொடுத்துருவேன். இன்விசிபிள் செயின்ஸ்னால் அதோட டிசைன் கொடுத்துருவேன். நெக்ஸ்ட் வந்து
இப்போ ஏதாவது ஒன்று பேங்கிள்ஸோ ஏதோ பண்ணுறேன், முக்கியமாக ப்ளவுஸ் டிசைன் பண்ணுறேன் அப்படின்னா, அந்த வாரத்துக்கு ஏதாவது ப்ளவுஸ் நான் மேக் பண்ணேன் அப்படின்னா, நான் வந்து சண்டே வீடியோவை உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஏன்னா நம்ம கிளாஸ் போயிட்டு இருக்கும்போது இடையில அங்கங்கே நம்ம ஏதாவது விட்டு விட்டு ஏதாவது வீடியோஸ் கொடுத்தோம்னா அந்த அளவுக்கு மூவ் ஆகாது. உங்களுக்கும் வந்து டிஸ்டர்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால சண்டேல ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி பிஸ்னஸ் டிப்ஸாக இருக்கட்டும், கிளாஸஸ் அப்டேட்டாக இருக்கட்டும், நெக்ஸ்ட் வந்து ஏதாவது நான் மேக் பண்ணுற டிசைன்ஸாக இருக்கட்டும், உங்களுக்கு நான் வந்து சண்டே வீடியோவாக கொடுத்துட்றேன். மற்றபடி கிளாஸஸ் கண்டினியூஸாக மண்டே, வெனஸ்டே அண்ட் ஃப்ரைடே வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த அட்வான்ஸ் கிளாஸ் நமக்கு வெனஸ்டேலேருந்து நம்ம ஸ்டார்ட் ஆகும். ஸோ மறக்காமல் நம்ம வீடியோஸ் செக் பண்ணி பாருங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட்டாக எனக்கு தெரியப்படுத்துங்க. நீங்கள் கொடுக்குற லைக் அண்ட் கமெண்ட் மூலமாக தான் நம்மளோட வீடியோஸ் நிறைய பேருக்கு பூஸ்ட் ஆகும். பூஸ்ட் ஆகும்போது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம வீடியோ எஃபர்ட் எடுத்து பண்ணுறோம். நம்ம நிறைய சேனல்ஸ் இருக்கலாம், நிறைய வீடியோஸ் இருக்கலாம். இருந்தாலும் நம்ம வீடியோஸ் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏதோ சம்திங் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படி தானே. அதனால எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரத்தில் நம்மளுடைய வீடியோ வந்து நம்மளுடைய சேனல் வந்து மானிட்டைஸ் ஆகிடும். மானிட்டைஸ் ஆகி நம்மளுடைய சேனலுக்கு பேமெண்ட் வர ஸ்டார்ட் பண்ணும்போது கண்டிப்பாக 1 இயர் எடுத்துக்கும். ஏன்னா வந்து $100 ரீச் பண்ணணும். அதனால 1 இயர் எடுத்துக்கும். ஸோ அந்த 1 இயர்க்குள்ளே என்னுடைய வீடியோஸ் கண்டிப்பாக வந்துட்டு தான் இருக்கும். 1 இயரில் வந்து நம்மளுடைய பேமெண்ட் ரீச் பண்ணி நம்மளுடைய ஃபர்ஸ்ட் பேமெண்ட் வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கிவ் அவே அனௌன்ஸ் பண்ணியிருக்கு. கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் ப்ரைஸ்க்கு வந்து 1000 ஒர்த் ப்ரைஸ் வந்து நான் கொடுப்பேங்க. ஸோ அது வந்து அப்போ நான் அப்டேட் பண்ணுறேன். எது மாதிரி கேட்டகரியில் வந்து அந்த ப்ரைஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிவ் அவே அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுக்கும்போது நான் சொல்கிறேன். ஏற்கனவே நம்ம 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணும்போது நம்ம கிவ் அவே அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு லிஸ்ட்டில் வந்தவங்க வந்து எனக்கு வேணா சிஸ்டர் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லலாம். அது நெக்ஸ்ட் வந்தவங்களுக்கு போச்சு. ஸோ 2 பேருக்கு கொடுத்துருந்தோம். நம்ம ஃபஸ்ட்டு 3 அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். ஒருத்தவங்க வேணான்னு சொன்னோம்னா 2 பேருக்கு கொடுத்துருந்தோம். செகண்டாக வந்து நம்ம பிரேஸ்லெட் மேக்கிங் கிட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம ரா மெட்டீரியல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணோம் இன்னொரு சிஸ்டருக்கு. ஸோ அவங்களும் நல்லா ஃபீட்பேக் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதே மாதிரி நம்மளுடைய பேமெண்ட் ரீச் ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கிவ் அவே அனௌன்ஸ்மெண்ட் இருக்குது. ஸோ இன்னும் நிறைய வந்து அப்டேட் கொடுப்பேன். நிறைய வந்து கிவ் அவேஸும் வரும் கண்டினியூஸாக. நெக்ஸ்ட்டு இந்த பேமெண்ட் ரீச் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம 5000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டாலும் அப்பவும் ஒரு கிவ் அவே அனௌன்ஸ்மெண்ட் இருக்குது. ஸோ இது வந்து நீங்கள் என்னோட சேனல் பார்த்து நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுறீங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா உங்களால் தான் நம்ம சேனல் வந்து க்ரோ ஆகுது. அதுக்காக நான் கொடுக்குற ஒரு சின்ன வந்து கிஃப்டாக எடுத்துக்கோங்க நீங்கள். ஸோ நிறைய பேசிட்டேன்னு நினைக்கிறேன். என்னால் வந்து ஸ்லோவாக பேச முடியாது. நான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பேசுகிற கேரக்டர். அதனால் வந்து இப்போ நான் இந்த ஸ்பீச்சை வந்து முடிச்சுக்கிறேன். ஸோ நம்ம வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.